சார், அண்ணாமலையுடைய நடைப்பயணம், அவர் நடைப்பயணம் தொடங்கும் போது அவர் கடக ராசிக்காரரு, தலைமை பண்புக்கான ராசி. அண்ணாமலையை பொறுத்தவரை ஒரு வெற்றி பயணம் தான். ஆனா பிஜேபி கட்சியை பொறுத்தவரை ஒரு அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு வெற்றியான பயணம் அது இல்லை. 23 வயசு 24 வயசு இருக்கும். ஒரு கான்ஸ்டபிள் போலீஸ்ல புதுசாக வேலைக்கு சேர்ந்த ஒரு பையன் சொல்றாங்க அண்ணாமலை ஜி மாதிரி வரணும் அப்படின்ட்டு. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குங்க சிஎம் ஆகிற அளவுக்குலாம் வந்து பிஜேபி இன்னும் வளரல. ஏன்னா இவர் எடப்பாடி என்ன செய்யறாரோ அதெல்லாம் அப்படி அப்படியே மறுத்து செய்ய இவருடைய ஜாதகம் தூண்டும். இந்த எண்மண் எண் மக்கள் பயணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறக்குறை பயணம் தான். அண்ணாமலை எடுத்தால் பிஜேபியும் ஏடிஎம்கேவும் இணைவதற்கு சாத்தியம் உண்டு. நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வெல்லுமா இல்ல காங்கிரஸ் கட்சி வெல்லுமா? சார், அண்ணாமலையுடைய நடைப்பயணம் இந்த மாத இறுதியில நிறைவடைகிறது. இந்த நடைப்பயணம் வந்து ஒரு வெற்றி நடைப்பயணமா பார்க்குறீங்களா? பொதுவாக வந்து அண்ணாமலை ஜி என்ன பண்ணாருன்னா எண்மண் எண் மக்கள் அப்படின்னு ஒரு இயக்கத்தை வந்து தொடங்கினாரு. நடைப்பயணமாக தொடங்கினாரு. அதில் வந்து நிறைய கூட்டத்தை சேர்த்தார். அவர் நடைப்பயணம் தொடங்கும் போது அவர் கடக ராசிக்காரரு, தலைமை பண்புக்கான ராசி. அவர் நடைப்பயணத்தை தொடங்கும் போது ஒரு சாதாரண ஒரு மனிதராக தொடங்குறாரு. அதுக்கப்புறம் நிறையா போராட்டங்கள், அஷ்டமத்து சனி காலம் வரையா நிறையா போராட்டங்களோடு அந்த நடைப்பயணத்தை மேற்கொள்கிறாரு. பல நேரம் நடக்கிறாரு, பல நேரம் வேறு இதில் ட்ராவல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து டெல்லிக்கு போகிறாரு. இப்படியா வந்து நடக்கிறாரு, டெல்லிக்கு போகிறாரு, நடக்கிறாரு. அதுக்கப்புறம் இங்கே மாதிரி நிறையா இஷ்யூஸ் இருந்தாலும் இந்த நடைப்பயணம் அவரை பொறுத்தவரை, அண்ணாமலையை பொறுத்தவரை ஒரு வெற்றி பயணம் தான். ஏன்னா அண்ணாமலைக்கு நடைப்பயணம், இப்போ அண்ணாமலை நடைப்பயணம் தொடங்குனதுலேருந்து அண்ணாமலையுடைய முடிவு நடைப்பயணம் இருக்குல்ல, இந்த மாத இறுதியில் முடிவு நடைப்பயணம் இருக்குது. திருப்பூரில் வந்து கூட்டம் நடந்து பிரதமர்லாம் வராங்க, வந்து பெரிய ஒரு கூட்டம் நடத்தி தன்னுடைய மாஸ் வந்து, ஏன்னா ஏடிஎம்கேட கூட்டணி இல்லைன்ற கட்டத்தில் வந்து நாங்கள் வந்து தளம் இறங்கி நிற்கிறோம், நாங்கள் பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் கால் ஊன்றி நிற்கிறோம் அப்படின்னு காட்டுறதுக்கான ஒரு மீட்டிங்காக அதை பார்க்குறாங்க. அதுக்கான வேலைகளை ஜரூராக செஞ்சிட்ருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஆளுமையான ஜாதகம் வரும். செவ்வாய் ஆளுமையான ஜாதகங்கிறதால அந்த ஆளுமை பண்பு இருக்குது. ஆளுமை பண்பே இருந்தாலும் அவர்களுக்கான ஒரு கூட்டம் மட்டும் தான் சேர்ந்ததே ஒழிய அவரை பொறுத்தவரை அது வெற்றியான பயணம். ஆனால் பிஜேபி கட்சியை பொறுத்தவரை அது ஒரு அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு வெற்றியான பயணம் அது இல்லை. அவரை பொறுத்தவரை அண்ணாமலை ஜிக்கு வந்து அது ஒரு வெற்றியான பயணம். ஏன்னா அவருக்கு வந்து இந்த ஆரம்பிக்கும் போது இருந்த கூட்டம் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் வந்து இளம் தலைமுறை வாக்காளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு கூட்டம் சேர்ந்து அது வந்து அவங்க பார்க்குறாங்க, இவர் ஒரு தலைவராக பார்க்குறாங்க. நான் ஒரு ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு 23 வயசு 24 வயசு இருக்கும். ஒரு கான்ஸ்டபிள் போலீஸில் புதுசாக வேலைக்கு சேர்ந்த ஒரு பையன் சொல்கிறாங்க அண்ணாமலை ஜி மாதிரி வரணும் அப்படின்ட்டு. அது ஒரு ரோல் மாடலாக எடுக்கிறாங்க. அண்ணாமலை ஜி போலீஸில் வந்தாங்களாம், அதுக்கப்புறம் வந்து இப்போ அரசியலும் வராங்களா, அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் உருவாக்கி வச்சார். அது அவருடைய வெற்றி, அது மறுப்பதற்கு இல்லை. ஆனால் அது வந்து பிஜேபி கட்சியுடைய வெற்றியாக பார்க்கப்பட்டால் அது முட்டாள்தனம். அப்படி இல்லை, பிஜேபி கட்சியோட வெற்றி இல்லை. ஆனால் பிஜேபி வந்து இப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் இருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து எல்முருகன் இருந்தார், அதுக்கப்புறம் இவர் வந்தார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்த பிறகு கட்சி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் வந்து மக்கள் வந்து அதில் உறுப்பினர்கள்லாம் சேர்த்து என்னென்னமோ நினைருக்காங்க. அதேமாதிரி நிறையா கான்ட்ராஸ்டான குற்றவாளிகள் வந்து அதில் நிறையா சேர்ந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதுவும் விமர்சனத்துக்கு ஆளாகிறாங்க. அதேமாரி நடிகர்கள் சேர்றது இதெல்லாம் விமர்சனத்துக்கு ஆளாக்கப்படுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஜிக்கு வெற்றியான நடைபயணம் மட்டுமே ஒழிய மற்றபடி வந்து பிஜேபிக்கு வந்து இந்த நடைபயணம் ஒரு பெரிய வெற்றியான நடைபயணம் அல்ல. பிஜேபி கட்சி ஒன்றும் பெருசாக கால் ஒன்று இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஏடிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்காக வர வேண்டிய காலத்தில் இருக்கிறதால இவங்களுடைய பயணம், இவங்க வந்து ஏதாவது பேசிக்கிட்டு டெய்லி ஏதாவது பேசிக்கிட்டு நடந்துகிட்டே இருக்கிறதால இவங்களுடைய மீடியாக்கள் வந்து இவங்களை திருப்பி ஃபோக்கஸ் பண்ணி வரதால வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வெளிப்படையாக தெரியுத ஒழிய மற்றபடி வந்து பெரிய ஓட் பேங்குக்குள்ளார வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்குலாம் இல்லை. நீங்க பர்சனலா என்ன சொல்லியிருந்தீங்கன்னா அவருக்கு பர்சனலா வந்து இது ஒரு வெற்றி நடைப்பயணம் அப்படின்னு சொல்றீங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்லப்படுதுன்னா அவர் வந்து அடுத்து சிஎம் ஆகுறதுக்கு வந்து அவர் வந்து வேட்பாளராக நிற்பாரு, அதுக்காக தான் இந்த முயற்சிகள்லாம் எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அப்போ பர்சனலா அவருக்கு வெற்றி நடைப்பயணம்னு பொழுது அவர் ஃபியூச்சர்ல சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பா. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குங்க சிஎம் ஆகிற அளவுக்குலாம் வந்து பிஜேபி இன்னும் வளரல. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தடுத்து தளங்கள் நிறைய இருக்குது. இப்போ சீமான் வந்து விஜய் புரியுதுங்களா, அடுத்தடுத்து தளங்கள் நிறைய இருக்குது. ஆனால் இவர் வளர்ந்துருக்கார், அது மறுப்பதற்கு இல்லை. ஆனால் இவர் தான் அடுத்து சிஎம்ஏ ஆகிடுவார் அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் முகாந்திரம் இல்லை. அந்த அளவுக்குலாம் ஒன்றும் பெரிய வளர்ச்சியெலாம் வந்து இல்லை. அவருக்குன்னு இப்போ ஒன்றுமே இல்லை. அவர் கூட போகிற கூட்டத்தில் எத்தனை பேர் இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? அண்ணாமலை கூட போகிறாங்களே, அண்ணாமலை கூட போகிறவங்களே இவங்களுக்கு எத்தனை பேர் ஓட்டு போடுவாங்க? கலைஞர் தான் எப்போதுமே என்ன சொல்லுவார், கூட்டம் நிறையா சேரும்,
அதே மாதிரி வந்து திரை பிரபலங்கள் வந்து பேசினா, இப்போ எம்ஜிஆர்லாம் வந்து பேசணும், இப்போ திரை பிரபலங்கள் வந்து பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் சேருவோம். கூட்டம் சேரவெல்லாம் ஓட்டு போட மாட்டான்டா, ஏன்டா கூட்டத்தை பற்றி நீங்கள் சொல்கிறீங்கன்னு அடிக்கடி சொல்லுவார் அவர். அந்த விஷயத்தில் அவர் ரொம்ப கரெக்டாக இருப்பார். அப்போ ஓட் பேங்கிங் அரசியல்னு ஒன்று இருக்குது, புரியுதுங்களா? ஓட் பேங்கிங் இப்போ எல்முருகனுக்கு திருப்பி வந்து மத்திய அமைச்சர்லாம் திருப்பி மாநில எம்பியாக கூட ஆக்கியிருக்காங்க. அடுத்து இவங்க ஆட்சிக்கு வந்தால் மத்திய அமைச்சராக கூட திருப்பி கொடுப்பாங்க. அது மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஆனால் இவருக்கு ஓட் பேங்கிங் அரசியல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் அளவுக்கு இருக்கா அப்படின்னா அது வந்து கேள்விக்குறி தான். அந்த அளவுக்குலாம் இன்னும் வந்து அவர் இன்னும் வளர வேண்டிய தளம் நிறைய இருக்கு. அதுக்கான காலகட்டம் இன்னும் நிறைய இருக்கு. இல்ல பர்சனலா வெற்றி பயணம்னு சொல்றீங்களே, அப்ப என்ன எதை மீன் பண்றீங்க? பர்சனலா வெற்றி பயணம்னா இப்போ வந்து அவர் ஆரம்பிக்கும் போது அவருடைய அண்ணாமலை அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் கொஞ்சம் தெரியாது. இப்போ முடிக்கும் போது அவர் அண்ணாமலைங்கிறது தெரிய வச்சிருக்காரு. அது வந்து பர்சனலா அவரோட வெற்றி பயணம். அண்ணாமலை அப்படின்னா இப்போ வந்து பாமரனுக்கு கொஞ்சம் பேருக்கு தெரிய வச்சிருக்காரு. அது வந்து அதுக்காக நிறைய ஓடி இருக்காரு. அது மாதிரி நிறைய போராட்டங்களை இது பண்ணியிருக்காரு, புரியுதுங்களா? அதே மாதிரி எப்போதுமே அவர் எடப்பாடியை வந்து பகையாக தான் பார்ப்பார். ஏன்னா இவர் வந்து கடகராசி, அவர் வந்து கன்னி ராசி. அதனால் அவரை பகையாக தான் பார்ப்பாரு. அதனால தான் எடப்பாடி வந்து இந்த பச்சை துண்டு கட்டுவார் இல்லையா, பச்சை துண்டு கட்டி நான் விவசாயின்னு சொல்லுவார்ல, அதே மாதிரி இவர் ஒரு பச்சை துண்டை கட்டிக்கிட்டு பச்சை துண்டை தோலில் போட்டுக்கிட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தஞ்சாவூரில் போய் நாற்று நட்டுக்கிட்டு நானும் விவசாயம் தான் சொல்லிட்டு இருந்தார். இது அரசியல் ட்ரெண்டு. அது வந்து அவங்க ரெண்டு பேருமே அப்படி தான் பண்ணுவாங்க. ஏன்னா இவர் எடப்பாடி என்ன செய்கிறாரோ அதெல்லாம் அப்படியே மறுத்து செய்ய இவருடைய ஜாதகம் தூண்டும், அண்ணாமலை ஜாதகம் தூண்டும். அதனால அது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மொத்தமாக நான் அழிச்சிட்டேன், மொத்தமாக வந்து நான் வந்து பிஜேபி கால் ஊன்றிச்சு அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. அதே மாதிரி இவரும் பெருசாக வளர்ந்துட்டார் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. இந்த எண் மக்கள் பயணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறக்குறை பயணம் தான், முழுமையான பயணம் அல்ல. முழுமையான பயணங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி நடந்தா பிச்சுட்டு வரும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யார் முழுமையான பயணம் தெரியுங்களா? ஆந்திராவில் இப்போ இவர் இருக்கார் இல்லையா, ஒய்எஸ்ஆர், ஆந்திரா சிஎம் ஒய்எஸ்ஆர் ராஜசேகருடைய பையன் ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கார்ல, அவர் நடந்தார் நடைபயணம். அப்போ வந்து காங்கிரஸ் வந்து அவரை வந்து ரொம்ப கேஸ் போட்டு ரொம்ப பாடாப்படுத்தினாங்க. அப்போ ஒரு நடைபயணம் நடந்தார். அந்த நடைபயணத்தில் ஒரு பெரிய கூட்டம் போச்சு. அந்த கூட்டம்லாம் அப்படியே ஓட் பேங்கியாக நின்னுது. அதுதான் நடைபயணம், புரியுதுங்களா? அதே மாதிரி இதில் வந்து பாதி ஏறிக்கிட்டு பாதி இறங்கிட்டு. ஆனால் அவரை பொறுத்தவரை அது வெற்றியான பயணம். ஆனால் அந்த கட்சிக்கானது ஒரு வெற்றியான பயணமாக இல்லை அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இப்போ எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் பகை எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அதனாலதான் அதிமுகவும் பிஜேபி கூட்டணியில இணைய மாட்டாங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பா. அதாவது அண்ணாமலையும் எடப்பாடிக்கும் உள்ள தனிப்பட்ட அவங்க ரெண்டு பேர் ஜாதகத்துக்கு ஒத்து போவாது. இந்த தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி தான் பிஜேபியும் ஏடிஎம்கவும் இணையாததுக்கு காரணம். அது மறுப்பதற்கு இல்லை. இது வந்து மற்ற இந்த தலைவர்கள் எல்லாம் சேர்றாங்க அப்படிங்கிறதுலாம் இல்லை. இந்த தலைவர்லாம் சேர்றாங்க இல்லை. இவங்க ரெண்டு பேர், அதாவது அண்ணாமலையை முழுமையாக எடப்பாடியாவுக்கு பிடிக்காது, அதே மாதிரி எடப்பாடியை அண்ணாமலைக்கு பிடிக்காது. இவங்க ரெண்டு பேருக்கும் தனிப்பட்டு பிடிக்காது. அதுதான் இவங்க தானா வளர்ந்து வரணும்னு நினைப்பாங்க, இவங்க தானா வளர்ந்து வரணும்னு நினைப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள அவங்க ரெண்டு பேர் ஜாதகம் அப்படிப்பட்ட ஜாதகம் தான். அப்படிங்கும்போது அதை அடிப்படையாக வைத்து தான் அவங்க ரெண்டு பேரும் கூட்டணி சேரல. அதான் பிரச்சனை. ஆனா தொடர்ந்து பாஜக தரப்புல இருந்து அதிமுகவுடைய கூட்டணியை நாடுற மாதிரியே ஒரு ஃபீலை கொடுத்துட்டே இருக்கிறாங்களே. ஏன்னா ரீசெண்டா அமித்ஷா அவர்கள் சொல்லியிருந்தாங்க அதிமுகவுக்கு எங்களுடைய கதவு எப்பவுமே திறந்திருக்கும். ஆனா அதுக்கப்புறம் ஒரு மழுப்பலான இல்ல நாங்க எல்லா கட்சிக்குமே தான் சொன்னோம் அப்படின்ற மாதிரி ஒரு மழுப்பலான பதிலும் கொடுக்கப்பட்டது. இருப்பினும் பாஜக வந்து அதிமுகவுடைய கூட்டணியை வந்து நாடுற மாதிரியே இருக்கு. நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஏடிஎம்கே வந்து பிஜேபியோட ஒரு அலைன்ஸ் வைக்கிறாங்கன்னா அது யாருக்கு லாபம் அப்படின்னா பிஜேபிக்கு தான் லாபம், ஏடிஎம்கேவுக்கு லாபம் இல்லை, புரியுதுங்களா? பிஜேபிக்கு தான் லாபம். அப்போ லாபம் உள்ளவர்கள் கதவை திறந்து தான் வைப்பாங்க, யாரும் வைக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு லாபம் வைக்கணும்னா நீங்கள் வாங்கன்னு கூப்பிட மாட்டீங்களா? இதுதான் உண்மை. ஆனால் இவரை பொறுத்தவரை இவர் சனி ஆளுமையான ஜாதகம், யார்? எடப்பாடி ஐயா. அதனால் என்ன பண்ணுவார்னா கண்டிப்பாக வேணான்றத அண்ணாமலை அங்கே இருக்கிற வரலைக்கும் அண்ணாமலை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருப்பேன் 4 மாதத்துக்கு முன்னாடியே, அண்ணாமலை எடுத்தால் பிஜேபியும் ஏடிஎம்கேவும் இணைவதற்கு சாத்தியம் உண்டு. அண்ணாமலை இருக்கும் வரை, புரியுதுங்களா, அங்க வந்து ஏடிஎம்கேவும் பிஜேபி இணைவதற்கான சாத்தியம் இல்லை. அது பிரதமரே வேற யாராவது தலையிட்டு அப்பா நீ டம்மி ஆயிடு அப்படின்னு அண்ணாமலை டம்மி ஆக்கி, புரியுதா, இவங்களை இணைச்சா அப்படி ஒரு நிகழ்ந்தா, அப்படி ஒரு அதிசயம் நிகழ்ந்தா நம்ம வேடிக்கை பார்ப்போம். அப்படி நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இல்லை. இவரும் விடமாட்டார். ஏன்னா இவர் கடகம், அண்ணாமலை கடகம், விடமாட்டாப்புல. அதே மாதிரி அவரை வந்து கண்ணி விடமாட்டாப்புல, புரியுதுங்களா? இதெல்லாம் விடாது. அதனால இவங்க எல்லாம் சண்டை போட்டுக்கிறது. இப்ப அண்ணாமலை சண்டை போட்டுக்கிறது, எடப்பாடி சண்டை போட்டுக்கிறது, மற்றவெல்லாம் ஒற்றுமையா சேராம இருக்கு சண்டை போட்டுக்கிறது. இவரு ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் சூப்பரா இருக்கு. இவங்க எல்லாம் சண்டை போட்டு ஓட்ட பிரிக்கும் போது அவர் தானா வந்துருவார், முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி ஏற்பட்டுச்சுன்னா பாஜகவுக்கு தான் லாபம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அப்போ பாஜக அந்த மாதிரி ஒரு வீக்கான கட்சியா பாக்குறீங்களா?
வீக்கான கட்சி இல்லை. இப்போ இன்னும் வளரல. யார் வீக்கான கட்சி? இந்தியாவே ஆள்ற கட்சி அப்படி வீக்கான கட்சியா இருக்கும். உலக தலைவர்களில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மோடிக்குன்னு ஒரு இடம் உண்டு. அபுதாபியில போய் வந்து இந்து கோயிலை திறந்து வைக்கிறார். உலக தலைவர்ல மோடிக்குன்னு ஒரு இடம் உண்டு. இல்ல அப்போ இப்படி வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டுல வீக்குன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டுல வீக்கு தான். தமிழ்நாட்டுல பிஜேபி வீக்கு. தமிழ்நாட்டில் பிஜேபி வீக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு இன்னும் செய்ய வேண்டிய விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசுக்கும் வந்து மத்திய அரசுக்கும் ஒரு இணக்கமான போக்கு இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட் கம்பெனிகளுக்கு வந்து இவர் முன்னுரிமை கொடுக்குறாரு. இப்படி வந்து பல்வேறு விமர்சனங்கள் வந்து மோடி ஆட்சியில் இருக்குதானே. மோடி ஆட்சியில் சில நலத்திட்டங்கள் இருக்கு. இப்போ காஷ்மீர் பிரச்சனையை தீர்த்து வைத்தார்கள், புரியுதுங்களா? உலகத்தில் வந்து நமக்குன்னு ஒரு பிராண்ட் நேம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து இந்த ரூபாய் நோட்டுகள் 1000 ரூபாய் நோட்டுலாம் ஒழிச்சிட்டாங்க, 500 ரூபாய் நோட்டு தான் இருக்கு, உலக சந்தையில் என்னென்னமோ பண்றாங்க அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு பக்கம் ஏழை விவசாயிகள் பாதிக்கப்பட்டு போராடிட்டு தானே இருக்காங்க, புரியுதுங்களா? ஒரு பக்கம் வந்து இன்னமும் பொருளாதாரத்தில் பின்தங்கி தானே இருக்கும். இன்னமும் வந்து மாநில கட்சிகளோட வந்து இவங்க கூட்டணி போட்டுக்கிட்டு நிறைய இலவசங்களை அறிவிக்கக்கூடிய சூழல் தானே இருக்கு. இது எப்படி ஆரோக்கியமான அரசியலா இருக்கும்? அப்ப இங்க வந்து பிஜேபி இன்னும் கால் ஒண்ணு இல்லை. இன்னொன்று வந்து மாநில கட்சிகள் இருக்காங்க இல்லையா, மாநில கட்சிகள் பல்வேறு ஸ்டேட்ல ஆளுமையா இருக்காங்கல்ல, அவங்க கூட போய் இவங்க இணைஞ்சு ஏதாவது புதுசா இலவச திட்டங்கள் அறிவிச்சு தானே வெல்றாங்க. இவங்களும் ஒரு தனி ஆளுமையா வெல்ல முடியலையே. அப்பெல்லாம் அவங்களாம் இவங்க ஸ்ட்ராங்கா இல்லைன்னு தானே அர்த்தம். அப்ப இவங்களுடைய கொள்கைகள் முழுசா வந்து நல்லா தானே அர்த்தம். அப்போ முழுமையான நல்ல கொள்கைகள் இருந்தால் மக்கள் என்னையுமே ஏற்றுக்கொள்ளார்கள். மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்ட முழுமையான நல்ல கொள்கைகள் இருந்தால் எந்த கட்சியாக இருந்தாலும் யாரையா இருந்தாலும் ஏற்றுக்குவாங்க. அதை பற்றி பிரச்சனையே இங்கே இல்லை. இங்கே என்னன்னா எல்லாமே அறகுறையா இருக்கு, அதான் பிரச்சனை. அவங்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் இங்கே முழுமையாக கால் ஊனல. அது எப்போ கால் ஊன்றாங்களோ அப்போ வெற்றி ஆகும். இன்னும் அப்ப அந்த கால் ஊன்றதுக்காக தான் இவ்வளவு தீவிரமான முயற்சிகளோ? ஏன்னா இப்போ மோடி அவர்களும் இந்த நடைப்பயணத்தின் இறுதிக்கு அவர் கண்டிப்பா வராரு அப்படின்ற மாதிரி ஒரு ஆமாமா முழுமையாக தமிழகத்துல சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்ப வந்து ஒரு முறையா இருந்தாலும் கொஞ்சமா இருந்தாலும் கர்நாடகத்துல எட்டி பார்த்துட்டாங்க, புரியுதுங்களா? அதுக்கடுத்து ஆந்திராவில் எட்டி பார்க்க முடியல, கேரளாவில் எட்டி பார்க்க முடியல, தமிழகத்தில் எட்டி பார்க்க முடியல. அப்போ இந்த 4 ஸ்டேட்டும் வந்து மண்டை போட்டு பிச்சுக்கிறாங்க. தெலுங்கானாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த சந்திரசேகராவை தோக்கடிச்சு அங்கே வந்து எட்டி பார்க்குறாங்க. அதேமாதிரி ஆந்திராவில் வந்து வேணும்னே தோக்கடிக்கிறதுக்கான வேலைகளை பார்க்குறாங்க. இந்த மாதிரி அவங்க இங்கே உள்ள கால் ஊனுங்கிறதுக்காக தான் இவ்வளோ பெரிய போராட்டம், இவ்வளோ பெரிய விமர்சனம், இவ்வளவு வந்து விளம்பரங்கள் எல்லாமே இங்கே கால் ஊனுங்கிறதா. இது வெளிப்படையாக தெரிஞ்ச உண்மை தானே. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா கால் ஒன்று தமிழகத்தை இப்போ வந்து தமிழகம் ஒரு பெரிய ஸ்டேட்டுங்க, தமிழகத்தை பிடிச்சிட்டா எல்லாம் பிடிச்ச மாதிரி அந்த அளவுக்கு வந்து அவங்க கால் ஒன்றது தான் இவ்வளவு வேலை பார்க்குறாங்க, தனி கவனம் செலுத்துறாங்க. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் இங்கே கால் ஒண்ண முடியாது. ஏன்னா 50 ஆண்டுகள் வந்து திராவிட கட்சிகள் போட்டு அது இதுன்னு ஸ்புடம் போட்டு வச்சிருக்காங்க. அதை கால் ஒன்றது கஷ்டம். ஆனால் அது முறையாக கால் ஊனுவாங்களா அப்படிங்கிறது காலம் தான் பதில் சொல்லணும். ஆனால் இந்த பயணம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி பயணம் அல்ல. இன்னொன்று வந்து ஏடிஎம்கே வந்து மோடி அது பிஜேபி விட்டு எடப்பாடி கழண்டது வந்து எடப்பாடி வந்து பிரிந்தது அவங்களுக்கு ஒரு பின்னடைவு தான். அது சேர்றதுக்கான சாத்தியக்கூறுல அண்ணாமலை இருக்கும் வரை எடப்பாடி உள்ள என்ட்ரி ஆக மாட்டார். அவங்க ஜாதகம் 2 பேருக்கு அவ்வளோ ஒரு கொடுமையான ஜாதகம். அதையும் மீறி ஏதாவது என்ட்ரி பண்ணாங்கன்னா இவங்களை ஏதாவது மிரட்டி பண்ணி வச்சாதான், ரொம்ப கடுமையான மிரட்டி ஏதாவது அந்த ரைடு இந்த ரைடுன்னு ஏதாவது மிரட்டி பண்ணி வச்சதான் வழியாக மற்றபடிலாம் அங்கே பண்ணிடுறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. ஏன்னா அவருக்கு வந்து எடப்பாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். அந்த ஸ்ட்ராங்கான ஜாதகம் வாங்கடா பார்த்துக்கலாம் அப்படின்ற அளவில் இருக்கார். அதனால் அது வந்து மிரண்டு போய் போவார். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க பாஜக வந்து இந்திய அளவில் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும், உலக அளவில் கூட ரொம்ப ஸ்ட்ராங்கான கட்சி அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க. அதனால இந்த கேள்வி கேட்கிறேன். இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வெல்லுமா இல்ல காங்கிரஸ் கட்சி வெல்லுமா? இறுதியான கேள்வி. இது காலம் இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம், அது விவரங்கள் நான் நிறைய சொல்கிறேன். ஏன்னா சில இன்னும் தலைவர்கள் இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்தியா கூட்டணி உடையும், இந்தியா கூட்டணிலேருந்து பல தலைவர்கள் பிரிவார்கள், அதேமாதிரி வந்து புதுசாக சில விஷயங்கள் இணைவார்கள் அப்படின்னு சொன்னேன். அதேமாதிரி இவருக்கு வந்து லக்னேஷ் பவான் ஒரு யோகம் இருக்குது, இன்னும் 3 ஆண்டுகள் வலுவாக இருக்குது. அதனால் மோடியை வீழ்த்துவது சாமானியம் இல்லைன்னு சொன்னேன். 2 பேருக்கும் ஒரு டஃப்பான ஒரு எலெக்ஷன் தான் இது. அதில் இன்னும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்புறமா வந்து அதனுடைய ஜாதக கணிப்பு தெளிவாக நான் சொல்கிறேன். உங்கள் நேரத்திற்கு நன்றி. நன்றிமா.